H.A. கிருஷ்ணபிள்ளை வைணவ குடும்பத்தில் சிறந்த தமிழ் பண்டிதரின் மகனாக பிறந்தார். கிருஷ்ணபிள்ளை சிறு வயதிலேயே வைணவ நூல்கள் அனைத்தையும் மனப்பாடமாக கற்று தேறினார். வைணவ சமயத்தின் தீவிர பக்தனாய் மாறினார். கிருஷ்ணபிள்ளைக்கு தமிழ் மீது அதிக நாட்டம். இலக்கண சாஸ்திரங்கள் அனைத்தையும் எளிதாய் கற்று தமிழ் பண்டிதரானார். அச்சமயம் வேதாகம கல்லூரி ஒன்றுக்கு தமிழ் ஆசிரியர் தேவைப்பட்டதால் அங்கு தம் பணியை ஆரம்பித்தார். ஆனால் கிறிஸ்தவர்களிடம் தொடர்பு கொள்வதை அவர் விரும்பவே இல்லை. ஒரு நாள் அக்ஸ்டபில் என்ற மிஷனரி ஒரு புதிய ஏற்பாட்டை கிருஷ்ணபிள்ளைக்கு கொடுக்கவே வெறுப்படைந்த அவர் தன் வேலையையும் விட்டுவிட்டார். ஆனாலும் மிஷனரியின் அன்பு அவரை சிந்திக்க வைத்தது. அந்நாட்களில் அநேக உயர்குல வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இதயத்தை திறந்து கொடுத்தனர். அவர்களில் தனகோடி ராஜி என்பவரும் ஒருவர் ஆவர். அவர் கிருஷ்ணபிள்ளைக்கு கிறிஸ்துவின் அன்பை தெள்ள தெளிவாக எடுத்து கூறினார். ஓர் இரவு கிருஷ்ணபிள்ளையால் தூங்க முடியவில்லை. கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகள் உள்ளத்தில் நிறைய ஆரம்பித்தது. இதயம் மெல்ல திறந்தது. கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் வரவழைத்தார். அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தமிழ் பண்டிதரான கிருஷ்ணபிள்ளை கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் எழுதவும் பாடவும் ஆரம்பித்தார். இரட்சணிய யாத்ரீகம், இரட்சணிய மனோகரம் என்ற அரிய நூல்கள் மாபெரும் மிஷனரிகளான சர்ஜென்ட் உவாக்கர், ஏமி கார்மைக்கல் மற்றும் பலருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த இவர் 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி இறைவனை புகழ்ந்து பாட விண்ணகம் சென்றார். தேவனுடைய அன்பு எந்த மனுஷனையும் தன் பக்கமாக கட்டி இழுக்கும் என்பதை அருமையான H.A. கிருஷ்ணபிள்ளை அவருடைய வாழ்க்கை சரித்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஒவ்வொரு நாளும் நெருக்கி ஏவுகிறது. இயேசப்பாவுடைய அன்பை பற்றி கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பா